இது தெரிஞ்ச உடனே நான் விடலம்மா. நான் கொஞ்சத்துல இவ தெளிவா சொல்றது இல்ல, நான் சொல்றது சந்தேகம்னு மைண்ட்ல வந்த உடனே சந்தேகப்படாம நடக்கலமா இருந்தாலும் என்கிட்ட என்னால நம்ப முடியல. தயவுசெய்து தப்பா நினைக்காத கீதா பிரியா, எந்த பெண்ணுமே இதை ஏத்துக்க மாட்டாங்க. ஒரு தாய் பார்த்து பார்த்து வளர்க்கிற பெண், இப்ப அந்த தாய் உங்களோட கசின் சொல்றீங்க, அங்க உட்கார்ந்து இருக்கிற எங்க அப்பாவோட இன்னொரு மனைவியோட பெண் அப்படிங்கிறீங்க. அவன் அந்த வயசுல இந்த குழந்தைய பார்த்து வளர்த்துட்டு இருக்கா. வறுமை இருக்கட்டும், பணக்காரத்தனம் இருக்கட்டும், எது வேணா இருக்கட்டும், தாய் கண்ணு மாத்திரம் பிள்ளைகள் மேல இருந்துகிட்டே தான் இருக்கும். குறிப்பா பெண் குழந்தைகள் இருந்துகிட்டே இருக்கும். எப்படி நீங்க சந்தேகப்படல? ஏன்னா அந்த என் பிள்ளை மேல நம்பிக்கைங்கம்மா. எனக்கு கணவன் மேல நம்பிக்கை, பிள்ளை மேல. ஏன்னா என் பிள்ளை எனக்கு துரோகம் பண்ணாது, என் பிள்ளை நான் சொல்ற மாதிரி நடக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கைங்கம்மா. புள்ள துரோகம் பண்ணலம்மா, ஆனா கடவுள் இது அவன் துரோகம் பண்ணதுனால வந்துச்சு. அதுதான்மா எனக்கு இப்ப வினையாயி போச்சு. அவன் மேல நம்பிக்கை இல்ல, புள்ள மேலதானே நம்பிக்கை. இப்ப அவன் மேல நம்பிக்கை இல்லாத போது எப்ப அது தோணிச்சோ அப்பவே விலகி இருக்க வேண்டியது தானே, அன்பு இருக்க வேண்டியது தானே. அப்படி தோணலையம்மா. அப்ப கூட அவர் என்ன அடிச்சு கல்புரத்து சத்தியம் பண்ணாரு. அவ்வளவு மக்கா நீங்க மக்காதமா போயிட்டேன். மக்கா இந்த ஆட்சி வெளியில துரத்திருக்கீங்கல்ல, அப்புறம் வந்து சமாதானப்படுத்தி இருக்காரு, பேசியிருக்காரு உங்ககிட்ட. வெளியில போடான்னு கூட நான் தெரிஞ்சுட்டேன். நீ வேணாம், நான் இப்போ அப்பவும் சரி என் கஷ்டம் வச்சு நான் சாப்பிடுறேன், நீ எனக்கு 10 பைசா கொடுக்கல, இப்ப இருந்து ஏதோ சேர்த்து வச்ச அந்த பொண்ணுக்கு நாக்க, அதையும் அந்த பொண்ணுகிட்ட எப்படி நாக்க வாங்கிட்டு போயிட்டாரு. உன்னுடைய சம்மதம் இல்லாமல் நடந்திருந்தால் இதுல இருந்து மீளணும்னு ஒரு நிமிஷம் கூட உனக்கு தோணலையா? போராட முடியலையா உன்னால? மீறணும் சொல்லிட்டுதான் மேடம் இப்ப நான் சொன்னேன். ஒன்னும் இல்ல, தூங்கும் போது அந்த ஒரு 4 சாத்து சாத்திட்டு அப்புறம் வெளியில வந்து கத்தி இருந்தா கூட இத்தனை நாள் நீ காப்பாத்தி இருக்கலாமே. என்னால அதுமே பண்ண முடியல மேடம். அவரை அவரு நம்மள போட்டு அடிக்கிறத தவிர அவரை அடிக்கவே விட மாட்டேங்கிறாரு. கீழே வீட்டுக்காரமா இருக்காங்கன்னு சொல்ற, அவங்க கிட்ட நீ காப்பாத்துக்கு போய் படுத்துக்காங்க. உன்ன திருப்பி அடிக்கிறதுக்கு யாரும் என்ன அடிமான்னு சொல்ல மாட்டாங்க, நீதான் தாக்கணும். தாலி கட்டினாரா ரெஜிஸ்டர் பண்ணாரா? தாலி கட்டினாருங்கம்மா. தாலி கட்டி சீடி எல்லாம் இருந்துச்சுங்கம்மா வீட்டுல, போட்டோ சீடி எல்லாம். அது இவரே எடுத்துட்டு போய் இது பண்ணிட்டாரு. வேற யாரும் கல்யாணம் இல்ல அவருக்கு? இல்லைங்கம்மா. வேற எந்த பெண்ணோட போட்டோஸ் எல்லாம் இருக்குமா பிடிச்சது? 2 பேரும் சேர்ந்து எடுத்த போட்டோ. இல்ல வேற யாரு கூடயாவது கல்யாணம் ஆயிருக்கா? வேற எந்த பெண்ணோட உறவு இருக்கா? இல்லங்கம்மா. நாம ஐ திங்க் we have to go for a break. இடைவேளைக்கு அப்புறமா இவங்களை வளர்த்து ஆளாக்கின பெரியம்மா அவங்க வரமாட்டாங்கம்மா. அவங்க அந்த பெரியம்மா கிட்ட ரொம்ப கஷ்டப்பட்டீங்க. இவங்களையும் அந்த அம்மா தான் வளர்த்துச்சா? இல்லம்மா, உங்களதான் வளர்த்துச்சு. ஆமா. பெரியம்மா பேரு பத்மா. பத்மா. பத்மாவை இடைவேளைக்கு அப்புறம் சந்திப்போம். ஸ்டே டியூன். இது கதையல்ல நிஜம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். புகைப்படம், புத்தம் புதிய திரைப்படம், ஞாயிறு காலை 11 மணிக்கு. Gotta get in touch now, 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 now. Gotta get in touch now, 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 now. New Samsung Corby Speed CDMA with 16 times faster internet. Lets me connect with everyone instantly. Samsung Corby Speed CDMA. Let's get in touch now. எப்படி வந்திருக்கோம்? எப்போது யாரு பார்த்துப்பா? கடவுள் இருக்கிறார். சைக்கிள் பியூர் அகமதிகள். Live life non-stop, anytime, anywhere. M-Blaze, high-speed mobile internet from MTS. இன்று மாறி வரும் அனைத்திலும் நாளைய உலகைக் கண்டேன். சித்திரங்கள் அனைத்தும் நிஜமானதைக் கண்டேன். கிராமம் முதல் நகரம், நகரம் முதல் நாடு, நாடு முதல் உலகம் இணையக் கண்டேன். நாளைய உலகைக் கண்டேன். எங்கெங்கும் பாலங்கள் அமையக் கண்டேன். அஸ்திவாரங்கள் கட்டிடமாக உயர்வதைக் கண்டேன். நாளைய உலகைக் கண்டேன். அல்ட்ராடெக் சிமெண்ட். நம் குழந்தைகள் கவனித்துக் கொள்ளப்படும் போது பாதுகாப்பாக உணர்கின்றனர். நாம் நமது வருங்காலம் பாதுகாப்பானது என உணரும் போது மகிழ்கிறோம். ஸ்டார் யூனியன் டைச்சி வழங்குகிறது நியூ பிரபாத்தாரா, ஒரு 5 பெனிஃபிட் சைல்ட் பிளான் மற்றும் ஜீவன் சஃபர், ஒரு டபுள் பெனிஃபிட் என்டோமென்ட் பிளான். ஸ்டார் யூனியன் டைச்சி லைஃப் இன்சூரன்ஸ், கண்ணுண்ணி பொற்காலம், காப்பீடு தற்காலம். Does your deo irritate your skin? Switch to Eva, alcohol-free, skin-friendly deos with moisturizing silicone oil that's gentle on your skin. Eva, skin-friendly deos for all-day freshness. Your brush
ஏசி ஆன் பண்றேன். ஏசியோட எஃபர்ட் வரதுக்கு 20 நிமிஷம் ஆகும். இல்ல, இது ஒனிடா 5 ஸ்பீட் ஐகூல் ஏசி. நொடி பொழுதில் கூலாக்கும். இன்ஸ்டன்ட் கூலிங், நோ வெயிட்டிங். ஒனிடா 5 ஸ்பீட் ஐகூல் ஏசி. இதுல ஆக்சுவல் கரண்ட் சேவிங்கையும் பார்க்கலாம். கூலா சர்ப்ரைஸ் ஏதாவது ஸ்வீட் ஏதாவது 3 ஐட்டம் ஒரேடியாவா? இது கிண்டர் ஜாய். முதல்ல சர்ப்ரைஸ், அப்புறம் கால்சியம் நிறைஞ்ச பசும்பால், கோகோ கிரீம் மற்றும் வேஃபர் பால்ஸ், அப்புறம் டாய் சனம்ல சுறுசுறுப்பாக்குது. கிண்டர் ஜாய், தி 3-in-1 ஜாய். பக்கத்துல இருக்கிற எம்எல்ஏ அடிக்க முடியல. நாளைக்கு சென்னை சூப்பர் கிங்ஸோட விளையாடுறப்ப தோனியோட ஸ்டம்ப்ஸ் எப்படி அடிப்ப? ட்ரை அகைன். லெமன் பட்டாளத்துல சேர 7 7 பிளேவரோட 7 பிளேவுக்கு இப்பவே போங்க. இப்போ 7 பிளேவரை கொடுத்து சிஎஸ்கே ஆட்டோகிராஃப் போட்ட பேட், பட்டாள டி-ஷர்ட், சன்கிளாசஸ் தேய்ச்சிருங்க. கதை எல்லாம் நிஜம் தொடர்கிறது. இது பத்மா, நீங்க தான் உங்களோட பெரியம்மா இல்லையா? பெரியம்மான்னு உங்க அம்மாவோட அக்காவா? தங்கச்சி. அம்மாவோட தங்கச்சியா? தங்கச்சி பொண்ணு. அதான் கேட்டேன். இந்த அம்மா உங்களோட தங்கச்சி பொண்ணு. எத்தனை வயசுல இருந்து வளர்க்குறீங்க? நான் 8 மாசம் குழந்தையில இருந்து வளர்ந்தேன். இவ்வளவு? ஆமா, 8 மாசம் குழந்தையில இருந்து வளர்த்து என் கட்டுப்பாடோட தான் இருந்து அவ இஷ்டப்பட்டு ஒருத்தர் எடுத்துக்கிட்டான். அதுல இருந்து நாங்க சேர்க்க வீட்டுக்கு வராமலே இருந்தா. சரி, அது நடுவுல எங்க மாமியார் இறந்துட்டாங்க. இறந்ததுக்கு அப்புறம் அவ வந்து சேர்ந்தா. வந்து சேரும்போது வந்துக்கின்னு போய்கின்னு இருந்தது. ஒரு நாள் என்னாச்சு, அவங்க அப்பா என்னம்மா எப்படி இருக்கிறன்னு கேட்டார். எங்க புருஷன் என்ன அடிக்கிறாரு, கொல்றாரு, சித்திரவதைப்படுத்துறாரு அப்படின்னா. சரி, அதுக்கு என்ன பண்ண சொல்ற? இப்போ என்ன உன் இஷ்டமா தானே நீ போன, நீ தான் பத்து ஆகணும் அப்படின்னு சொன்னார். இல்ல, தொல்லை தாங்க முடியல எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நாள் அந்த வயசுலயே அந்த பொண்ணு ஹாஸ்டல்ல சேர்த்து வச்சிருந்தா. நமக்கு தெரியாது. எந்த வயசுல? ஒரு 2 வயசு 3 வயசுக்குள்ள இருக்கும். அந்த குழந்தைய ஹாஸ்டல்ல சேர்த்திருந்தது. அதுக்கப்புறம் எங்க குழந்தை அப்படின்னு கேட்டா, இல்ல நானு இந்த கிறிஸ்டின் சர்ச்சில் நானு குழந்தைய விட்டுருக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். ஒரு நாள் தீபாவளி கிறிஸ்துமஸ் வந்தது. குழந்தை இட்டுன்னு வா, இவ்வளவு பேரு நம்ம இருக்கும்போது அந்த ஒரு குழந்தைக்கு தானே நம்ம பாதுகாப்பு கொடுக்காத போறது. அதாவது நீங்க அன்பாதான் பாத்துக்கிட்டு இருக்கீங்க? அன்பாதான் இது வரைக்கும் இன்ன வரைக்கும் நான் பாத்துக்கிட்டு இருந்தேன். ஆனா என் மேலேயே நான் உன்னையும் வளர்த்து ஆளாக்குனேன். உன் பொண்ணையும் 1ஆம் கிளாஸ்ல இருந்து 10ஆம் கிளாஸ் படிக்கிற மட்டும் நான் பாதுகாப்பா பார்த்து வச்சிருந்தேன். பாதுகாப்பா நீங்க பாத்துக்கிட்டீங்களா? நான் தான் பாத்துக்கிட்டேன். கேளு, அவங்க பொண்ணையே கேளுங்க. ஆனா சந்தேகம் இருந்தா எங்க வீட்டாண்டு கேளுங்க. இல்ல 10ஆம் கிளாஸ் வரைக்கும் அப்ப இந்த பிரச்சனை எங்க இருந்து வந்தது? இது அவ இஷ்டமா 2வது மறுபடியும் ஒருத்தர் எடுத்து பண்ணிக்கிட்டு இந்த 10ஆம் கிளாஸ் படிக்கும்போது தானே அந்த பெண்ணையும் அந்த ஆள் தவறா நடந்துகிட்டு இருக்கா? அது தவறா நடந்தது. அது அவங்க வெள்ளிக்கிழமை சாயந்தரம் வீட்டுக்கு போவோம், அம்மா கூட்டின்னு போவோம். சனி ஞாயிறு 2 நாள் அங்க வச்சிருப்பா. திங்கக்கிழமை ஆச்சுன்னா ஸ்கூலுக்கு வந்துருவாங்க. ஓ, அப்ப உங்க வீட்டுலதான் வளர்ந்துருக்கா? எங்க வீட்டுலதான் ஃபுல்லா இருந்ததெல்லாம். இந்த 5 நாள் ஸ்கூலுக்கு எங்க வீட்டுல இருப்பா. சனி ஞாயிறு மாத்திரம் தான் அங்க வீட்டுக்கு போவா? ஆமா, வீட்டுக்கு போவா. அங்க 2 நாள் இருந்துட்டு திங்கக்கிழமை காலையில எப்போதும் போல ஸ்கூலுக்கு வந்துரும். நீ இவ வீட்டுல இருந்தியாமா படிக்கும்போது? ஸ்கூல் போயிட்டு வரும்போது அவங்க வீட்டுல தான் மேடம். ஸ்கூல் போயிட்டு வரும்போது லீவு கிடைக்கும்போது அம்மா கிட்ட போயிடுவேன். சனி ஞாயிறு லீவு கிடைக்கும் போதெல்லாம் போயிடுவேன். டைம் கிடைக்கும் போது. இந்த சனி ஞாயிறு மாத்திரம் நீங்க என்னடானா தினம் எங்க வீட்டுக்கு வந்துரும்? இல்லம்மா, வந்துரும். அது இந்த வயசுக்கு வந்துட்டா இல்லீங்களா, அதுக்கப்புறம் தான் நான் வந்துட்டு போயிட்டு இருந்தா நல்லா இருக்காது. அதுக்கப்புறம் தான் அங்க வச்சேன். எங்க வச்சுங்க? அது 9வது படிக்கிற வரைக்கும். 10வது படிக்கும் போதுலாம் டெய்லி வந்துரும் இது வீட்டுக்கு. அதுக்கு முன்னாடியே வந்துரும். அது அங்கே பர்மனெண்டாலாம் கிடையாது. உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பாதுகாப்பான சூழ்நிலை அங்க இல்ல ராமகிருஷ்ணனால. அப்ப நீங்க அங்கேயே இருந்த போது அங்கேயே சொல்லி இருக்கலாமே, அவங்க கூடயே வாழ்ந்திருக்கலாமே, நீங்க அதை செய்யல? இல்லம்மா, அங்க பேச்சுலர் பசங்க வச்சிருக்காங்க. நல்லா கேட்டுக்கங்க. அவங்க இப்போ நான் எதற்கு வச்சு சொல்றேன், இல்ல நீங்க போய் விசாரிக்கலாம். அந்த இடத்துல பேச்சுலர் பசங்க கொடுத்தன வச்சிருக்காங்க. அதுல ஒரு பையனை அந்த பொண்ணுக்கு கட்டி கொடுத்துருக்காங்க. அதுல இன்னொரு பையன் இவளை கேட்டிருக்காங்க. இவங்களும் ஒத்துக்கிட்டாங்க. நான் வேணான்னு சொல்லிட்டேன். அந்த சூழ்நிலை சரியில்லை. அங்க பேச்சுலர் வயசு பசங்க இருக்கிற இடத்துல பேச்சுலர் பசங்க கொடுத்தன வச்சிருக்காங்க. ஆனாலும் ஒரு பொண்ணை கட்டிக்கிறேன்னு சொல்றாங்க. நல்லா கேட்டுக்காங்கம்மா, இது ஊருக்கே தெரியும். அந்த இடத்துல